மணிப்பூர் தலைநகர் இம்பாலிலிருந்து ராகுல் காந்தியை யாத்திரையை தொடங்குவதற்கு மாநில அரசு அனுமதி மறுத்துள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் குற்றம் சாட்டியிருக்கிறார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை பாரத் ஜோடா என்ற பெயரில் யாத்திரை மேற்கொண்டார். கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கி 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வரை நடைபெற்ற யாத்திரையில் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் ராகுல் காந்தியை வழிநெடுக ஏராளமான தொண்டர்கள் வரவேற்றனர். நாட்டின் தென்பகுதியிலிருந்து வடபகுதிக்கு யாத்திரை சென்றதைப் போல் கிழக்கிலிருந்து மேற்கு பகுதிக்கு ராகுல் காந்தி யாத்திரை செல்லவிருப்பதாக காங்கிரஸ் அறிவித்தது. முதலில் மணிப்பூரிலிருந்து யாத்திரை தொடங்க அம்மாநில அரசிடம் அனுமதி கோரப்பட்டது. இந்நிலையில் மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் உள்ள பேலஸ் கிரவுண்ட் பகுதியிலிருந்து ராகுல் காந்தி யாத்திரை செல்ல மாநில அரசு அனுமதி மறுத்துள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் கூறியுள்ளார். கிழக்கிலிருந்து மேற்கே யாத்திரை செல்ல திட்டமிட்டுள்ள போது மணிப்பூரை எப்படி தவிர்க்க முடியும் என வினவிய அவர், மணிப்பூரின் வேறு பகுதியிலிருந்து யாத்திரையை தொடங்குவது தொடர்பான அறிவிப்பு பின்னர் வெளியாகும் என தெரிவித்துள்ளார்.